வணக்கம் நேர்களே. தெலுங்குல ஸ்ரீ ராமராஜ்யம் படத்தில் நடித்த பிறகுதான் நயன்தாராவிற்குள் ஒரு மிகப்பெரிய நடிகை இருப்பது வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அது வரைக்கும் பிகினி நடிகை பட்டியலில் வைத்திருந்த இயக்குனர்கள் அதையடுத்து அவரை இன்னும் பெரிய ரேஞ்சுக்கு கொண்டு செல்ல நினைச்சாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து நான் பிரபுதேவாவை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆக போகிறேன் என்று புதிய படங்களை தவிர்த்து வந்தாங்க நயன்தாரா. இதனால சில முக்கியமான படங்களையும் அப்போது இழந்து வந்தாங்க. அதையடுத்து பிரபுதேவாவுடனான திருமண விவகாரம் கைகூடாதால மீண்டும் நடிக்க வந்த நயன்தாராவை வித்யா பாலன் நடித்த கஹானி இந்தி படத்தின் ரீமேக்கான அனாமிகாவில் நடிக்க வைத்தார் தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா. அதே படம் தமிழ்ல நீ எங்கே என்னன்பே என்ற பெயர்ல வெளியாச்சு. ஆனா இந்தியில ஹிட் அடித்த இந்த படம் தமிழ்லையும் தெலுங்குலையும் சுத்தமாக ஓடல அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு நயன்தாராவை தென்னிந்தியாவின் வித்யா பாலனாக கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைச்ச இயக்குனர்கள் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் இப்போது தன்னை டைட்டில் வேடங்களில் நடிக்க வைப்பதற்கு திட்டமிட்டிருந்த அந்த இயக்குநர்களுக்கு மீண்டும் அழைப்பு விட்டு வருகிறாராம் நயன்தாரா அவர்கள். தென்னிந்தியாவின் வித்யா பாலனாகிவிட வேண்டும் என்ற துடிப்பு முன்பை விட அவரிடத்துல இன்னும் அதிகமாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையிலே மீண்டும் ஒரு சினிமா செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.